தங்கத்தை விரும்பாதவங்க யாரும் இருக்க முடியாது. கோலார் தங்க வயல் பற்றி கேஜிஎஃப்ங்கிற படம் வந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போது பா ரஞ்சித் இயக்கத்தில் தங்கலான் திரைப்படம் வந்திருக்கு. தங்கலான் படத்தில் கோலார் தங்க வயல் எப்படி கண்டுபிடிக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு புனைவான ஒரு கதையை மையப்படுத்தி அந்த திரைப்படம் வெளிவந்திருக்கு. உண்மையிலேயே கோலார் தங்க வயல் எப்படி கண்டுபிடிக்கப்பட்டது, கோலார் தங்க வயலினுடைய வரலாறு என்ன, கோலார் தங்க வயலினுடைய தற்போதைய நிலைமை என்ன, உலகின் 2% தங்கம் கோலார் தங்க வயலிலிருந்து எடுக்கப்பட்டது. கோலார் தங்க வயல் பகுதி கர்நாடக மாநிலம் கோலார் மாவட்டத்தில் போவரிங்பேட் தாலுக்காவில் அமைஞ்சிருக்குது. இது பெங்களூர்லேருந்து சுமார் 90 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. 5ஆம் நூற்றாண்டில் குப்தர்கள் ஆட்சி காலத்திலிருந்தே இங்கே தங்கம் எடுக்கப்படுறதா வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. கோலார் கோல்டு மைன்ஸ் அப்படிங்கிற நூலில் சிந்து சமவெளியில் பயன்படுத்தப்பட்ட தங்கம் கோலாரிலிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. கோலாருங்கிற பகுதி கங்க மன்னர்கள், சோழர்கள், ஹொய்சாளர்கள், விஜயநகர பேரரசு இவங்களுடைய ஆட்சியின் கீழே இருந்திருக்கு. 4வது மைசூர் போரில் திப்பு சுல்தான் கொல்லப்பட்ட பிறகு ஜான் வாரன் அப்படிங்கிற இராணுவ அதிகாரியை கிழக்கிந்திய கம்பெனி மைசூர் ராஜ்யத்தை நில அளவை செய்ய அனுப்பி வச்சாங்க. அவரு எர்ரகொண்டா மலைப்பகுதிக்கு வந்தப்ப ஊர்காவன், மாரிக்குப்பம் போன்ற பகுதியில் தங்கம் கிடைக்கிறத பத்தி கேள்விப்பட்டாரு. அந்த பகுதியில் கிடைக்கிற தனிமங்களை ஆராய முடிவு செஞ்சாரு. அவரோட வேலை செய்யறதுக்கு பழங்குடியை சேர்ந்தவங்க முன் வந்தாங்க. அவங்களுக்கு வெள்ளி நாணயம் ஊதியமா வழங்கப்பட்டுச்சு. இங்க தங்கம் கிடைக்கிறத கேள்விப்பட்ட முதலீட்டாளர்கள் இதுல முதலீடு செய்ய முன் வந்தாங்க. இந்த சமயத்துல ஜான் வாரன் ஒரு அறிவிப்பை செஞ்சாரு. தங்கம் இருக்கிற இடத்தை காட்டுறவங்களுக்கு பரிசு வழங்கப்படும் அப்படின்னு சொன்னாரு. ஊர்காவன் பகுதியை சேர்ந்த பட்டியல் இனத்தை சேர்ந்த ஒருத்தர் தனக்கு தங்கம் கிடைக்கும் இடம் தெரியும் அப்படின்னு சொல்லி பழங்கால சுரங்க பகுதியை காட்டினார். அங்கிருந்து கிடைச்ச மண்ணுல குறிப்பிடத்தக்க அளவுல தங்கம் கிடைச்சது. ஆனா அப்ப இருந்த அரசாங்கம் தங்கம் தோன்றதுல ஆர்வம் காட்டல. அதே சமயத்துல பெங்களூர்ல இருந்த மைக்கேல் லாவல் அப்படிங்கிற ராணுவ வீரருக்கு தகவல் கிடைச்சது. அவரு கோலார்ல தங்கம் தோண்ட மைசூர் அரசுகிட்ட விண்ணப்பிச்சு பல சிரமத்துக்கு இடையில 1875 உரிமம் பெற்றார். தனக்கு கிடைச்ச உரிமத்தை வேற சிலருக்கு கைமாத்தி விட்டாரு. பல பேர் இணைஞ்சு கூட்டு முயற்சியா தங்கம் தோண்ட முதலீடு செஞ்சாங்க. ஆரம்பத்துல அதிக அளவுல தங்கம் கிடைக்கலினாலும் ஒரு குறிப்பிடத்தக்க அளவுல தங்கம் கிடைக்க ஆரம்பிச்சது. இதை கேள்விப்பட்டு சில கம்பெனிகள் கோலார்ல முதலீடு செய்ய ஆரம்பிச்சாங்க. அங்க தங்கம் எடுக்க எடுக்க விரைவிலேயே தங்கம் கிடைக்கிறது குறைய ஆரம்பிச்சது. எல்லோரிடமும் இருந்த முதலீடும் தீர ஆரம்பிச்சது. மைசூர் மைன்ஸ் நிறுவனம் ஒரு நிபுணரை அனுப்பி அந்த பகுதியை முழுமையா ஆராய முடிவு பண்ணாங்க. அதன்படி கேப்டன் பிளம்மர் அப்படிங்கிறவரு கோலார் தங்க வயலுக்கு அனுப்பப்பட்டார். கேப்டன் பிளம்மர் தனது ஆய்வின் போது மாரிக்குப்பத்துல ஏற்கனவே கிடைச்ச பழங்கால சுரங்கத்துக்குள்ள இறங்கினாரு. இதற்கு முன்னாடி ஆய்வு செஞ்சவங்க போன திசையில போகாம எதிர் திசையில தோண்டலாம்னு தோண்டினாரு. தங்கம் கொட்ட ஆரம்பிச்சது. விரைவிலேயே கோலார் தங்க வயல் சுரங்கங்களோட எண்ணிக்கை அதிகரிக்க ஆரம்பிச்சது. சுரங்கம் தோன்ற வேலைக்காக அருகில் இருந்த தமிழ்நாட்டிலிருந்து பெரும் எண்ணிக்கையிலான தொழிலாளர்கள் கோலார் தங்க வயலுக்கு கொண்டு வரப்பட்டனர். இவர்கள்ல பெரும்பாலானவர்கள் பட்டியல் இனத்தை சேர்ந்தவர்கள். ஆரம்ப காலத்துல சுரங்கத்துல பாதுகாப்பு ஏற்பாடுகள் படு மோசமா இருந்ததால விபத்துல பல பேர் உயிரிழந்தாங்க. 2ஆம் உலக போருக்கு பிறகு அங்க தங்கம் கிடைக்கிறது குறைய ஆரம்பிச்சது. இந்தியா சுதந்திரம் அடைஞ்சு மைசூர் ராஜ்யம் இந்தியாவோட இணைஞ்சது. இதற்கு பிறகு ஹனுமந்தையா மைசூரின் முதல்வராக இருந்தப்ப தங்க சுரங்கங்களை தேசியமயமாக்கணும் அப்படிங்கிற கோரிக்கை வலுவா எழ ஆரம்பிச்சது. 1956ஆம் ஆண்டுல ஜான் டைலர் அண்ட் கம்பெனி தன்னோட நிறுவனத்தை மாநில அரசு கிட்ட ஒப்படைச்சது. பொதுத்துறை நிறுவனமா சுரங்கம் இயங்க ஆரம்பிச்சது. பல மீட்டர் ஆழத்திற்கு சுரங்கம் தோண்டப்பட்டு மிக குறைவான அளவே தங்கம் எடுக்கப்பட்டு வந்துச்சு. கம்பெனி பொதுத்துறை நிறுவனமான பிறகு தங்கம் கிடைக்கிறது இன்னும் குறைஞ்சது. இனிமேலும் இந்த நிறுவனத்தை நடத்துறதுல லாபம் இல்லை அப்படின்னு கர்நாடக அரசு உணர்ந்துச்சு. 1972ல பாரத் கோல் மைன்ஸ் அப்படிங்கிற நிறுவனம் உருவாக்கப்பட்டு கோலார் தங்க சுரங்கம் இந்த நிறுவனத்தின் கீழ் வந்துச்சு. ஆனால் தங்கம் கிடைக்கிறது அரிதாகிட்டே போச்சு. கேஜிஎஃபோட சாம்பியன் ரீஃப் சுரங்கம் சுமார் 3200 மீட்டர் ஆழத்திற்கு தோண்டப்பட்டுச்சு. 1 டன் மண்ணுக்கு 14 கிராம் தங்கம் கிடைக்கிறது குறைஞ்சு 1 டன் மண்ணுக்கு 4 கிராம் தங்கம் தான் கிடைச்சிது. 1998ல் நிறுவனத்தின் கையிருப்பு தீர்ந்து விட்ட நிலையில் 2001ல் தங்கம் எடுக்கும் பணிகளை நிறுத்த முடிவு செய்யப்பட்டு நிறுவனம் மூடப்பட்டுச்சு. 2001ல் சுரங்கம் மூடப்பட்ட பிறகு அந்த பகுதி முழுமையாக களை இழந்தது. இங்கிருந்தவங்க வேலை தேடி பெங்களூர் உள்ளிட்ட நகரங்களுக்கு இடம்பெயர ஆரம்பித்தாங்க. இப்போ கோலார் தங்க சுரங்க பகுதியில் எந்தவித வேலை வாய்ப்பும் கிடையாது. கேஜிஎஃப் அப்படிங்கிற கோலார் தங்க வயல் இப்போ எந்தவித ஆரவாரமும் இல்லாமல் ஒரு அமைதியாக வேலை வாய்ப்பு இல்லாத ஒரு சிறிய நகரமாக இருக்குது.